வந்தே பாரத் ரயில்களின் பாதுகாப்பு குறித்து பத்திரிகைகளில் வெளியான செய்திக்கு ரயில்வே நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சாம்வேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாம்வேல் எபினேசர், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்றைய தினம் பத்திரிகைகள் வந்தே பாரத் ரயில்களில் பாதுகாப்பு குறைவு என்ற செய்திகள் வெளியானதை தொடர்ந்து தற்போது தெற்கு ரயில்வே அதற்கான விளக்கமானது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக வந்தே பாரத் ரயில்களின் பாதுகாப்பு குறித்து அதாவது சில பிரிவுகளின் கீழாக பத்திரிகையில் செய்தியானது வெளிவந்தது. இது தொடர்பாக வந்தே பாரத் ரயில் பாதுகாப்பு ஆனதா அதே போல வந்தே பாரத் ரயிலில் பாதுகாப்பு திட்டங்களானது பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தென்னக ரயில்வே தற்போது விளக்கமானது அளித்திருக்கிறது. குறிப்பாக 160 கிலோமீட்டர் அதிவேகத்தில் இயக்கக்கூடிய இந்த வந்தே பாரத் ரயிலானது அதாவது ரயில் பாதைகளில் வரக்கூடிய கால்நடைகளின் மீது மோதி விபத்துக்கு உள்ளாவதால் அதாவது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெற்கு ரயில்வே தனது விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ரயிலின் முன்பகுதியானது கால்நடையின் மீது தாக்கினால் அதாவது அவற்றுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தான் இந்த அம்சங்களானது இந்த ரயில் இணைப்புகளில் அதாவது பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அதே போல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட ரயில் தண்டவாளத்தில் அதாவது மனிதர்களோ அதே போல கால்நடைகளோ உள்ளிட்டவைகள் உள்ளே செல்லாத வண்ணம் தடுப்புகளானது அமைக்கப்பட்டு உலக நாட்டுக்கு அதாவது சவாலாக தற்போது இந்திய ரயில்வே ஆனது செயல்பட்டு வருவதாகவும் அதே போல பாதுகாப்பு அம்சங்களில் இந்திய ரயில்வே ஆனது தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெற்கு ரயில்வே தனது விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வந்தே பாரத் ரயில்களில் கவாஸ் உள்ளது கவாஸ் என்ற ஒரு அம்சம் உள்ளதால் இதில் பிரேக்கிங் சிஸ்டம் நவீனமயமானது மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்றும் அதே போல பூமியின் சுற்றளவை பலமுறை அதாவது மறைப்பது சுமார் விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. அதே போல ஏனென்றால் இந்த விபத்து ஏற்படக்கூடிய நிலையில் தண்டவாளத்தில் பசுமாடுகள் உள்ளிட்டவைகளானது திடீரென ரயில் மீது மோதக்கூடும். அப்பொழுது ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாத வண்ணம் இந்த ரயில்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டமும் அதாவது பாதுகாப்பு அம்சங்கள் உடையதாகவும் தற்போது தெற்கு ரயில்வே விளக்கமானது அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.